அயல்நாட்டில் இருந்து அன்னை தமிழை வளர்க்க அயராது உழைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முருகேசனின் அன்பான வணக்கங்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். தமிழ் மொழியின் மொத்த சிறப்பை எடுத்துரைக்க ஒரு நூலை எடுத்து பேச வந்துள்ளேன். திருவாசகம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நரியை பரியாக்கி காட்டியதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறிப்பட்டதும் மனிதன் கடவுளுக்கு கொடுத்ததும் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கு உருகார் என்கிறோமே. எதனால்? தொழுது அடியடைந்தவர்கள் தொண்டர்களான போது அழுது அடிபணிந்து அன்பர்களானதால் திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கருணையே கடவுளாய் பாடியதால் அது திருவாசகம். மாணிக்க வாசகத்தினுடைய திருவாசகத்தில் இவ்வாறு கூறுகிறார்: மறுமையை ஏற்பவர்களுக்கு அது ஒரு மருந்து, மறுப்பவர்களுக்கு இம்மையிலே அது ஒரு விருந்து. ஆண்டவன் பெயரால் உலகில் பிரிவினைகள் நிகழும் பொழுது மதம் பரப்ப வந்த ஒரு பாதிரியாரால் திருவாசகம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்றால், ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று மாணிக்கவாசகரின் மனதை ஆட்சி புரிந்த ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை கண்டிருக்கிறார். அதனால் திருவாசகம் மதம் கடந்தும் இறைவனை காட்டுகின்ற நூல். கலிலியோவும் கோபர்னிகஸும் உலகம் உருண்டை என்று சொல்வதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அண்ட பகுதியில் உருண்டை பெருக்கம், அளப்பெரும் தன்மை, வியப்பெரும் காட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார் மாணிக்கவாசகர். வான் கடந்த வள்ளலார் வானவியலை பாடியுள்ளார். படைத்தவனை மட்டும் பாடவில்லை, பிரபஞ்சத்தையும் பாடியுள்ளார். ஆன்மீகம் என்பது ஆண்டவனை காணும் வழியா இல்லை, அது மனிதனை காணும், உயிரின் தன்மையை காணும் மொழி. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பறவையாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதனாய் என்ற உயிரின் ஒவ்வொரு தன்மையை பற்றி பாடியுள்ளார் திருவாசகத்தில். தன்னை உணர்கின்ற ஒருவனால் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய இயலாது. ஆன்மீகத்தின் மைய புள்ளி தன்னை உணர்வது. தன்னை உணரும் பொழுது பேதமை நீங்கும், பேதமை நீங்கினால் கருணை பிறக்கும், கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும். 51 திருப்பதியங்கள், 685 பாடல்கள், 3327 வரிகள். எந்த வரிகளில் போக்கும் வள்ளலாரும் மாணிக்கவாசகரிடம் உருகியிருப்பார் என்று எண்ணி பார்க்கிறேன். விலங்கு மனத்தா விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துருகி நலந்தான் இல்லாத கிடாத சிறியோருக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கடல்கள் தாண்டி ஞாயிறு கிடையாய் கிடந்த அன்பர்க்கு தாயில் சிறந்த தயான தத்துவனே என்னும் பொழுது போப் கலங்கியிருப்பார். திருப்பதிகத்தின் 6வது பாடலில் தான் வளர்த்த ஓர் நச்சு மாமரமாயினும் அங்கநாதனே உடையநாதனே என்னும் பொருளில் எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்பதை மொழிபெயர்க்கும் பொழுது போப் உடைந்திருப்பார், அழுதிருப்பார், மனித நேயம் உய்ய வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்த்திருப்பார். வள்ளலார் அதை காணும் பொழுது என்ன தோன்றிருக்கும் என்று பார்க்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேனே என்று வள்ளலார் எண்ணியிருப்பார். எல்லோரும் சமம் என்பதை எல்லோருக்கும் எடுத்துரைத்திருப்பார். திருவாசகம் நமக்கும் கூட ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ ஒரு காரணத்தினால் நாம் தவறு செய்து விட்டோம் என்று எண்ணும் பொழுது இறைவன் நமக்கு சுய மன்னிப்பை வழங்குகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதனால் தான் பாவிகளுக்கும் இறங்கி மன்னிப்பை கொடு என்ற பக்குவத்தை மனிதனுக்கு வளர்த்து விடுகிறது. தமிழ் மொழிகள் அனைத்தும் ஆண்டவனை காட்டுகிறது என்பதை விட மனிதன் மனிதனாக வாழ வழிவகுக்கிறது என்பதை தமிழ் மொழியின் சிறப்பு என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கு